அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். 3 விஷயங்கள், பொதுவான விஷயங்கள், அறிவிப்பு. முதல் விஷயம், வருகின்ற 27ஆம் தேதி, அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை, குசலம்பாள் திருமண மண்டபம் சேத்பட்டில் இருக்குது. அங்கே மானனிய திரு வேதாந்தம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மனிதர், ஒரு 96 வயது நிரம்பியவர். அவருக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன், ஒரு பாராட்டு விழா. ரொம்ப பெரிய ஒரு மனிதர். அதாவது இந்து சொசைட்டிக்காக தன்னுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அந்த விழாவுக்கு வரக்கூடியவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி, நானும் அதில் இருக்கணும். அதில் அகில இந்திய அளவில் ஒரு டாப் லீடர்ஸ் ஒரு 3 பேர் வராங்க. பாராட்டு விழா, காஃபி டீயோட அந்த விழா முடிஞ்சிடும். நீங்கள் யாராவது வரீங்க அப்படின்னு சொன்னால் 9442636363 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். திரும்பவும் சொல்கிறேன், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வருகின்ற 27 வெள்ளிக்கிழமை சரியாக 3:45 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து 5 மணிக்கு முடிஞ்சிடும். இது ஒரு நல்ல ஃபங்க்ஷன். நிறைய நண்பர்களை, செலிப்ரிட்டிஸை பார்க்கலாம். நீங்களும் ஒரு செலிப்ரிட்டி தான், நீங்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும். வரக்கூடியவர்கள் தயவுசெய்து சாய் சிவாட்டை தொடர்பு கொண்டு சொல்லணும். நம்பர் 2, இன்றைக்கி தான் அழைப்புதல் வந்தது. சென்னையில் ஒரு அயோத்தியா 5 அடி பாலராமர் தரிசனம். அறத்தின் நாயகன் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த ஸ்ரீ ராமநவமி விழா. ஸ்ரீ ராமநவமி விழா 29ஆம் தேதி கொண்டாடுறோம். அது 27 ராமநவமினாலும் அந்த ஃபங்க்ஷன் 29 கொண்டாடுறோம். அது ஒரு முழு நாள் நிகழ்ச்சி. எங்கே வச்சுன்னா, சென்னையில் ஜெயின் ரங்கநாயகி கல்யாண மண்டபம், 18வது தெரு, நங்கநல்லூர். திரும்பவும் சொல்கிறேன், ஜெயின் ரங்கநாயகி கல்யாண மண்டபம், 18வது தெரு, நங்கநல்லூர். இதில் 2லேருந்து 3 வரைக்கும் பட்டிமன்றம் இருக்குது. ராமபிரான் குணநலன்களில் தலையோங்கி நிற்பது சமூக நீதியே, அரசியல் நெறியே. நடுவர் திரு பத்மன், சமூக நீதி என்று பசுத்தாய் கணேசன் அவர்களும் திருமதி சுவாதி அவர்களும் வாதிடுறாங்க. அரசியல் நெறியே என்று ஓமாம்புலி ஜெயராமன் அவர்களும் ராகவேந்திரா அவர்களும் வாதிடுறாங்க. அதுக்கு நீங்கள் வரலாம். 3:45 மணிக்கு, 3:45லேருந்து 4:15, அரை மணி நேரம் என்னை பேச கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லலாம், நான் ரொம்ப வியந்து கேட்கக்கூடிய ஒரு சொற்பொழிவு. உங்கள் எல்லாருக்குமே அவர் தெரியும். அவர் சற்று உடல்நலம் சரியில்லாதனால பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்லாமல் இருந்தார். அவர் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுக்க போகிறார். அவர் தான் சமுதாய நல்லிணக்க காவலன் ஸ்ரீராமன்ற தலைப்பில் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்திருக்கின்ற திரு கிருஷ்ண ஜெகநாதன் அவர்கள். நீங்கள் வந்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ஸ்பீச்சை கேட்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஹிந்து சொசைட்டியில் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப கண்ணியமான முறையில் ஆணித்தரமாக ஒரு பேசக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா திரு கிருஷ்ண ஜெகநாதன் தான். இதே அரசியல் ரீதியாக திரு வைகோ நல்ல பேச்சாளர், அரசியல் ரீதியாக திரு நாஞ்சி சம்பத் நல்ல பேச்சாளர். அதாவது கண்ணியமான பேச்சு, நல்லா கேட்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அது அப்படியே அரசியலை ஒதுக்கிட்டு முழுக்க ஆன்மீகம், ராமனை பற்றி அப்படின்னும்போது என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் அந்த ஸ்பீச்சில். ரொம்ப அற்புதமான ஸ்பீச்சை கொடுக்கிருக்கின்றார். ஸோ அந்த விழா திரும்பவும் சொல்கிறேன், 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை 2லேருந்து 3 வரைக்கும் பட்டிமன்றம், 3:45லேருந்து 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி. நான் ஒரு ½ hour பேசுகிறேன். திரு கிருஷ்ண ஜெகநாதன்ஜி அவர்கள் ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு ½ hour அந்த பரிசளிப்பு, ஃபெலிசிட்டேஷன், மற்ற விஷயங்கள்லாம். ஸோ நான் 5:15 முடிஞ்சு போகிறவங்க போங்க, ஒரு 1.5 மணி நேரம் இருந்துட்டு. இது ஒரு நல்ல நிகழ்வு. ஸோ நீங்கள் இதுக்கு வரணும், இந்த நிகழ்வுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9159616161, திரும்பவும் சொல்கிறேன், 9159616161. இதில் எந்த கட்டணமும் கிடையாது. இது ஒரு நல்ல விழா. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணுறோம், திடீர்னு ஏதாவது பண்ணணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 விஷயம் முடிஞ்சுது. 3வது ஒரு எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயம்.
என்னுடைய நண்பர் சின்ன பையன், அன்பு தம்பி, அறிவார்ந்த மனிதர் செய்யார் கோகுலக்கண்ணன், அவர் வந்து இன்றைக்கி எதேச்சியாக ஒரு விஷயம் சொன்னார். சார், என்ன சார் நீங்கள் போன புத்தாண்டுக்கு நீங்கள் பேசுங்க சார், அதுக்கப்புறம் உங்களை ஆளே காணும் சார், நீங்கள் பேசலையே சார் அப்படின்னு சொன்னபோது, பேசுறதை பற்றி ஒன்றுமே இல்லையே, நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தான் இருக்கேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசிட்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அப்புறம் எங்கள் குழுவில் கேட்டேன், குழுவும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நாமக்கல் 1 அல்லது ஈரோடு பெருந்துறை 2, 3வது கோயம்புத்தூர், ஏதோ ஒரு இடத்துல 29 வருகின்ற 29 அல்லது வருகின்ற 5 வருகின்ற 12ஆம் தேதி அந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 5ஆம் தேதிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் நம்புகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 விஷயங்கள். ஒன்று, மக்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் என்ன மதிக்கிறோம், நான் வந்து பெரிய ஞானஸ்தன், அறிவு 3 மூளை இருக்குன்னா நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொக்கலிங்க சொன்னால் சரியாக இருக்கும்னு கேட்குறதுக்கு ஒரு 1000 பேருக்கு அந்த தமிழ்நாட்டில்னா அந்த 1000 பேருக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். 2வது விஷயம், சமீபத்தில் இந்த வாஸ்துலாம் நான் விட்டுட்டேன், நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். பட் இருந்தாலும் வந்து எங்கள் மக்கள் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் டாக்டர் வீட்டுக்கு அமிச்சேன், சென்னையில் வந்து ஒரு போய் வாஸ்து பார்த்துட்டுவாங்க. ஏன்னா யார் கேட்டாலும் நான் என்னோடய நண்பர்கள், டீம்மேட்ஸ் அவங்களுடைய நம்பர் கொடுத்துட்றேன். இவர் போனவர், அவர் பெரிய டாக்டர், அவர் பெரிய பல்மனாலஜி டாக்டர். அவர்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து சும்மா இல்லாமல் வந்து இந்த இடத்துக்கும் முதல் குழந்தை அப்படின்னு அவர் பயமுறுத்திட்டு வந்துட்டார். அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், டாக்டர் வீடு நல்லா இருக்கு, நீ தைரியமாக நம்பி போங்கன்னு சொல்லிட்டேன். நான் வீடுலாம் பார்க்கல, எனக்கு அவர் தெரியும் அவரை பற்றி, அவர் என்ன படிச்சுக்க. நான் அந்த வாஸ்துக்கு மேலே சில விஷயங்களை கனெக்ட் பண்ணுற அறிவு இருக்கிறதுனால இதை பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். 2வது வந்து ஒரு எங்கள் குழுவை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு பில்டிங்கில் வேலை நடக்குது, ஒரு செப்டி டேங்க் போடணும். கரெக்டாக வந்து வடமேற்கு மூலையில் செப்டி டேங்க் போட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக எங்கே போடக்கூடாதோ அங்கே போட்டிருக்காங்க. அந்த கார்னர், எக்ஸாக்ட் கார்னரில் வரக்கூடாது. அது ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு யாருக்காவது ரீசன் தெரியுமானா, இன்றைக்கி இருக்க வாஸ்துவில் யார்கிட்ட வேணால் கேளுங்க, அவங்களுக்கு ரீசன் தெரியாது. சும்மா வந்து நமக்கு இந்த வாஸ்து பற்றி பேசினா அவங்க ஜோசியத்தை லிங்க் பண்ணுவாங்க, அதை கேட்டால் இதை லிங்க் பண்ணுவாங்க. டெக்னிக்கலாக தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். நம்பர் 2, அந்த பில்டிங்கில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போடணும். அது வந்து மேற்கு நடுப்பகுதியில் போடுறாங்க. மேற்கு நடுப்பகுதியில் போடலாம், அதனால் அந்த இடத்துல போடக்கூடாது, ஏன்னா தென்மேற்கு காலியாக இருக்குது. இந்த விஷயம் தெரியல. அப்போ நம்ம வந்து 2வது வந்து இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, சரி, படிக்கட்டு வந்து சிறப்பான படிக்கட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மேற்கு நடுப்பகுதி தான். சில இடங்களில் இடம் இருக்காது, தெற்கில் நம்ம போடுவோம். அப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல, என்னோடய ஏரியாவில் நான் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க இடம் வாங்கியிருந்தாங்க, வீடு கட்ட போகிறாங்க. அதுக்கு தெற்கில் படிக்கட்டு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு தான் இடம் வந்து மேற்கில் இருக்குது சார், இல்லை ஒரு இந்த கொத்தனார் வந்து மேற்கில் நடுப்பக்கத்தில் படிக்கட்டு போட்டு கொடுத்துட்டார். அப்போது வேற ஒரு வாஸ்து வந்து அவரும் எங்கள் டீமை சேர்ந்தவர், இது தப்பு, தெற்கில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி தெற்கு மாற்றுறார். அப்போ அந்த ஓனர் என்கிட்ட கேட்டாங்க, அந்த இடம் வாங்கினவங்க, அவங்க சங்கரமயிலை சேர்ந்தவங்க, என்ன சார் யாரை ஃபாலோ பண்ணுறது? நான் சொன்னேன், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு எல்லாருமே வேண்டப்பட்டவங்க தான். சிலர் வந்து அவங்கள வந்து ரொம்ப அறிவார்ந்த மனிதராக நினைக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. அவங்களுக்கு இதோட விஷயம் தெரியாது. நீங்கள் வந்து புதுக்கோட்டை மனோகர்கிட்ட கேட்டு டிராயிங்கை மாற்றிங்க, மேற்கு நடுப்பகுதியிலே போடுங்க நான் சொல்லிட்டேன். நானே வந்து தெற்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு போட்டிருக்கேன். வந்து அது அந்த இடத்துல இடம் இல்லாத போது அது பண்ணணும். மேற்கா தெற்கானா மேற்கு தான் சிறந்தது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல அப்புறம் அந்த இன்னொரு வாஸ்துக்கு வந்து எனக்கு கூட, சார் எதில் போடணும் படிக்கட்டு, நான் எப்படி போட்டேன், இல்லை அதை விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாங்க, மேற்கு மச் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லி அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ எங்கள் ஆட்களுக்கு எங்கே படிக்கட்டு போடுறதுன்னு தெரியல, எப்படி போடணுன்னு தெரியல. அவங்க ஒரு ரூல் வச்சுருக்காங்க, அதாவது கிழக்கில் வாசல் விடணும், மேற்கில் வாசல் விட்டால் கிழக்கில் விடணும். ஏதாவது இவங்களே ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் வாஸ்து பணத்துக்காகலாம் நான் பண்ணலை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், அதை நான் வந்து வாஸ்து சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நிறைவாக என்னுடைய கரியரை வந்து மேபி இந்த மீட்டிங்கை யூஸ் பண்ணிக்கிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இன்றைக்கி கூட எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரம் என் நண்பர் பிச்சுமணிக்கிட்ட பேசினா, அப்புறம் வந்துட்டு சஞ்சனா சரவணான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர்,
அவர்கிட்ட பேசினேன். அப்போ பேசும்போது ஒரு சில விஷயங்கள் இவங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆச்சு. அப்போ அந்த பாவநாசம், உலகம்மை 2 தான், அது சிவனும் தாயாரும் தான் அங்கே வந்து இந்த 3 பேருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி. நம்பர் 2 வந்து இதை நான் சொல்கிறேன். இது அப்புறம் வந்து சதாசிவ பிரம்மேந்திராவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ அந்த ஜெயந்தி அந்த சுவிட்சர்லாந்து சேர்ந்த அந்த சகோதரிக்கு அனுப்பும்போது அவங்க கண்ணீர் மல்க மெசேஜ் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மகிழ்ச்சி இப்போ எங்களோட நண்பர்களுக்கு வந்து இந்த கனெக்டிங் த டாட்ஸ் தெரியல. அப்போ ஃபர்தராக அவங்க உயிரும் போயிடக்கூடாது. நான் பண்ணே வந்து 10 பேர் செத்து போயிருப்பான். என்னுடைய தவறுதலாக இருக்கலாம், அஜாக்கிரதையாக இருக்கலாம், மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அது எல்லாருமே கற்றுக்கிறது தானே இந்த ப்ராசஸில். அப்போது அந்த ஃபைன் டியூனிங் அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்த பிறகு தான் இந்த சப்ஜெக்ட் விட்டு வெளில போனேன். அப்போ இந்த இடத்துல நிறைய ஓப்பன் ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதையும் செட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்வை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ 2 விஷயம். ஒன்று, உங்களுக்கான கேள்விகள் எதாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அந்த ஆன்சர் தெரிஞ்சுன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன். 2வது விஷயம் வந்து வாஸ்து சார்ந்த உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து நான் என்கொயரி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த இடன்றது வந்து நான் தீர்மானம் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்குது, அரசியல் பேசக்கூடாது, அரசியல்வாதிகளை கூப்பிடக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால முழுக்க மோட்டிவேஷன், பணம் சார்ந்த குறிப்புகள், இது போல் தான் நான் அந்த ப்ரோக்ராம் எடுக்க போகிறேன். மேபி ஒரு 3 hours 4 hours நான் பேசலாம். அப்பப்போ கொஞ்சம் ஒரு half an hour பேசலாம், ஒரு 1 hour கேள்வி கேட்கலாம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு உண்டு. ஒரு நபருக்கு 450 ரூபாய் வந்து கட்டணம். இது வந்து உங்களுக்கு இது சரி சொக்கலிங்கம், நான் வந்து ஷூராக இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் ஒரு 50 பேரில் வந்து 50 பேரோ இல்லை 45 பேரோ பெரும்பான்மையானவர் ஓகே நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர், அந்த எந்த நம்பர் ஜிபேன்றெல்லாம் சொல்கிறேன். இது வந்து இந்த கட்டணம் வந்து எனக்கான பணம் கிடையாது, நான் புரிஞ்சுங்க. இது வந்து இதுக்கான செலவு, மண்டபம், அப்புறம் ப்ளஸ் வந்து எல்இடி, அப்புறம் க்ளீனிங், இது போன்ற விஷயத்துக்கு தான் இது ஆக்சுவலாக 1300 ரூபாய் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணோம். 1300 ரூபாய் ஆகும். 1375 ரூபாய் ஆச்சு கணக்குப்படி பார்த்தா. மிச்சம் வந்து அந்த சில விஷயங்களே நாங்கள் உணவு போன்ற விஷயங்களே நாங்களே ஏற்றுக்கொள்ள தான் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் ஒரு நபருக்கு நீங்கள் உங்கள் குழந்தை கூட்டு வந்து சின்ன வயசு 5 வயசு 3 வயசுன்னு சொல்லக்கூடாது. ஆத்மார்த்தமாக இது வந்து நம்மளோட நிகழ்வு, அதனால் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக அதில் பங்கேற்கணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ உங்களுடைய பதிலை வைத்து அந்த ப்ரோக்ராமை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். நாளைக்கு நீங்கள் என்ன இந்த யூடியூப்கான இதில் வீடியோவில் கமெண்ட் போடுறீங்களோ அதை வச்சு தான் பதில் உண்டு. அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் முதல் விஷயம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஊறுகாய் வந்து நிச்சயமாக இருக்கணும். அது வந்து வீட்டில் பண்ண ஊறுகாயாக இருந்தால் சிறப்பு. நம்பர் 2, வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்தாலும், அது வந்து நம்ம வந்து விதவையாக வந்தால் கூட அவங்களுக்கு குங்குமம் மஞ்சளும் கொடுக்கணும். மஞ்சள்னால் ஈரோடு மஞ்சள் தூள் இல்லை, மஞ்சள் துண்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. சில இடங்களில் இப்போ நான் எனக்கு கொஞ்சம் கடவுள் நல்லா பெட்டராக வச்சுருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு யார் இருந்தாலும் புடவை கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்கேன். அது உங்களோட சௌரியம். அது 4வது விஷயம் வந்து பொருள் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ இந்த பொருள் இல்லை அப்படின்னு உங்கள் மனைவியோ உங்கள் சொந்தக்காரங்களோ நம்ம கடைக்கு போனால் வாங்கிட்டு வரணும்னு சொல்லக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியுள்ளது, உளுந்தம்பருப்பு 1 கிலோ வாங்கணும், 10 முட்டை வாங்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும்னு சொல்லணும். ஒழிய அரிசி இல்லை பருப்பு இல்லைன்ற வார்த்தை பெண்கள் வாயால் அந்த வீட்டில் ஒலிக்கக்கூடாது. அதே போல் பெண்கள் வந்து கண்ணீர் விடக்கூடாது, பெண்கள் சண்டை போடக்கூடாது. பெண் என்றைக்கு கண்ணீர் விட்டாலும், என்றைக்கு பெண் வந்து சண்டை போட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி ஓடி போயிடுவாள். ரெகுலராக அது இருக்குன்னா மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள். மகாலட்சுமி போயிட்டாலே நோய் வந்துடும் அந்த வீட்டுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள், நோயாளிகள், பெரியவர்கிட்ட எப்போவுமே கோவப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அதுபோல் உப்பு மற்றும் உப்பு, நெய் மற்றும் சாப்பாடு இது கையால் போடக்கூடாது. நிறைய பேர் வந்து உப்பை வந்து அப்படியே கையில் ஓட்டரெலாம் பார்த்திங்கன்னா போடுவாங்க. ரொம்ப வன்மையாக அதை கண்டிப்பாக உப்பு வந்து மகாலட்சுமி, அதை வந்து கையால் தொடக்கூடாது. அது ஸ்பூன், ஏதாவது மர ஸ்பூனு, இரும்பு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ உப்பு, நெய், சாதத்தை வந்து கையால் எடுத்து போடக்கூடாது. நிறைவாக பெண்கள் வந்து நிச்சயமாக எல்லோருமே கண்ணாடி வளையல் அணிந்திருப்பதை வந்து வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள். நீ என்ன தான் தங்கம் போட்டாலும், வைரம், வைடூரியம், பிளாட்டினம்லாம் போட்டாலும் கண்ணாடிக்கு ஒரு பெரிய ஒரு
உள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்ச ரகசியங்கள் நேரம் வரும்போது சொல்லுவோம். அந்த கண்ணாடி வளையலுடைய சத்தம் வந்து ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு வேறு எந்த மகிழ்ச்சியுமே அந்த சத்தத்தை விட பெரிய மகிழ்ச்சி கொடுக்க முடியாது என்பது அதுக்குள்ளே பதிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக வேணால் பாருங்கள், ஒரு இடத்துல வந்து ஒரு கல்யாண வீட்லேயும் எங்கேயோ கல்யாண வளையல் வச்சுருக்கோம், இல்லை மீனாட்சி அம்மன் வளையல் கல்யாண வளையல் அப்படின்னா அது போட்டாலே அவங்கள அறியாமலே அப்படியே கையை 4 வாட்டி திருப்பி பார்த்துப்பாங்க. அது ஒரு பெரிய அழகு. அது ஒரு பேரன்பு. அது அந்த கண்ணாடி வளையலை அணிவது என்பது நீங்கள் பெரும் கோபக்காரனாக இருந்தால் கூட நீங்கள் பேரன்பு உடையவராக அந்த கண்ணாடி வளையல் உங்களை மாற்றும். அண்டு நான் சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் நினைப்பேன். இப்போ எங்களுடைய அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க வந்து, அதில் வந்து ஒரு எங்கள் குழுவை சேர்ந்த அன்பு சகோதரிகள் ஒரு 6 பேர், சகோதரர்கள் 5 பேர் இந்த ஃபோன் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. நண்பர் ஒருத்தர் தான் அவங்கள கார்லேயோ இதில் கூப்பிட்டு போகிறாங்க, ட்ரெயின்லேயோ. எதிர்த்த கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. என்னடா இது, இவங்கெல்லாம் பெரிய உயர்வாக நினச்சிருந்தோம், எல்லாம் பிக்காலிஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் குடிக்கிறது தப்பாக வச்சுக்கலைங்கன்னா, குடிக்கிறது தப்பு கிடையாது. அந்த கடையில் பான் பராக் விற்பான், அந்த கடையில் போதை வஸ்துக்கள் உண்டு, அந்த கடையில் சிகரெட் விற்பான். நீங்கள் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டீ இப்படி குடிப்பான், இப்படி ஊற்றிட்டுருப்பான். அங்கே கழுவுறதுக்கு தண்ணி கிடையாது, சும்மா அது முக்கி எடுப்பான். அப்போ நம்ம கூட பழகிட்டு இந்த ஜென்மங்களுக்கு இந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ நீங்களும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் டீ எங்கே வேணால் குடிங்க, காஃபி எங்கே வேணால் குடிங்க, அந்த டம்ளர் வந்து நல்லபடியாக கழுவுற இடத்துல டீ காஃபி குடிங்க. 2வது வந்து இந்த சிகரெட்டு, இந்த போதை வஸ்துக்கள், இந்த பான் பராக்கு, அந்த மாவா பாவாலாம் விற்கிற இடத்துல போயிட்டு அந்த இடத்துல டீ குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பாலிட்டாயில் 10 லிட்டர் குடிச்சு செத்து போயிடுங்க. அதே போல் நான் என் குழுவுக்கு இன்றைக்கி கூட 2-3 பேர் என்னை கூப்பிட்டப்போ என்னை குழுவை சேர்ந்தவங்க டைரெக்டாக கூப்பிடுவாங்க, டைரெக்டாக மெசேஜ் பண்ணிங்க. நம்பர் ஒருத்தர் வந்து ஐயப்பன் தாங்களை சேர்ந்தவர் வந்து அவர் பாட்டு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டு தான் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். ஏன் நம்பரை பிளாக் பண்ணேன்னா, மெசேஜ் அனுப்பலாமா, எனக்கு அன்பு சகோதரி உமான்னு ஒருத்தர் இருக்காங்க திருச்சியில், சார் மெசேஜ் பண்ணலாமா, சரின்னு சொன்னவங்க தான் மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதோ அவங்க அடுத்த ஆளுக்கு நேரம் சும்மா இருக்கேன் வந்து நான் அவங்களுக்கு நேரம் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, எனக்கு வேலை இல்லைன்ற மாதிரி அனுப்புகிற மெசேஜ்லாம் பார்க்கறதுக்கு முடியாது. அதுவும் குறிப்பாக எந்த வாய்ஸ் மெசேஜும் 5லேருந்து 10 செகண்ட் மேலே நான் கேட்க மாட்டேன். நான் நம்பரை பிளாக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாருக்குமே கேன் ஐ கால் யூ, ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பாமல், கேன் ஐ ஷேர் ஏ ஃபோட்டோ, கேன் ஐ சென்ட் அ மெசேஜ், நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாமா, நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன், உங்களுக்கு நான் கூப்பிடலாமா, கூப்பிடுறதுக்கு எது நல்ல நேரம், எது சரியான நேரம், இப்படின்னு மெசேஜ் அனுப்பாமல் யாருடையும் கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணாதீங்க. அது நல்ல பழக்கம் அல்ல. ஏன்னா இப்போ நான்லாம் ஒரு மண்ணாடி கிடையாது. எனக்கு என்னை விட கோடிக்கணக்கான பேர் பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்காங்க. நானே இந்த அளவுக்கு தெளிவாக இந்த விஷயத்தில் இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு என்னை விட பவர்ஃபுல்லான தெளிவான ஆட்களை, உறவுகளை இழந்துடக்கூடாதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு அங்கலாய்ப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே உள்ள அக்கறையில் நான் அதை சொல்கிறேன். இது கவனம் இருக்கட்டும். நான் இன்ஃபேக்ட் வந்து அது போல் எனக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்ததுன்னா நான் அந்த ஃபோன் கால் நான் அட்டன் பண்ண மாட்டேன். நான் வந்து வேலையெல்லாம் கூட கட் பண்ணிவிடுவேன். நம்பர் 2 வேலை இருந்ததுன்னா ஆஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் நம்பரை பிளாக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து ஒரு இந்த பேர் என்ன மேட்ரிமோனிலேருந்து ஒருத்தன் கூப்பிட்டு அவன் ஒரு இரிட்டேஷன். இன்றைக்கி நம்பர் 2 வந்து இன்னொரு கால் வந்து ஒரு பேங்க்லேருந்து லோன் வேணுமான்னு கேட்டுட்டேன். லோன் வேணுன்றது வந்து நான் பாசிட்டிவாக பார்ப்பேன். அப்போ நம்ம லோன் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கிற வாங்குகிற அளவுக்கு நம்ம இருக்கிறன்றது இங்கே விஷயம் இல்லை. ஒருத்தன் லோன் கொடுக்குறான்னா யார் கொடுப்பான், அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கொடுப்பான். அந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கடவுள் வளர்ச்சிருக்கா, ஆண்டாள் வச்சுருக்கான்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் அந்த இப்போ இந்த ஸ்பேம் கால்ஸ் இப்போ நல்லா கிளியராக தெரியுது. அது போல் கால்ஸாக எனக்கு நிறைய வந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பேம்னு காமிச்சாலும் அதை நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. அண்டு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லப்போகிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, மரியாதை பெரிய அளவில் வரணுமா, அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். காத்திருங்கள், எதிர்பார்த்துருங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படமுக்கும் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கன் மனமாத நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.